சூப்பர் சார். ஆக்சுவலி இன்றைக்கி நம்ம ஐசியூ பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக ஐசியூ, சிசியூ, என்ஐசியூ இந்த பேரை கேட்டாலே ஒரு பயம். ஏன்னா மக்கள் மத்தியில் ஐசியூவில் வச்சுருக்காங்க அப்படின்னா ஐசியூவில் வச்சுருக்காங்களா, உயிரை காப்பாற்றிடுவாங்களா அப்படிங்கிறது. பட் நீங்கள் ஒரு ஆப்ரேஷன், மேஜர் ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் அதை ஃபுல்லாக மானிட்டர் பண்ணுறதுக்காக அப்சர்வேஷனில் ஐசியூன்னு வைக்கிறீங்க. பட் எங்களுக்கு அந்த நாலேஜ் கிடையாது இல்லையா, மெடிக்கல் நாலேஜ் அவ்வளோ டீட்டெயிலாக தெரியாது. ஏன் பயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதனோட என்விரான்மெண்ட் ஐசியூக்குள்ளே உள்ளது, மெஷின்ஸ், சவுண்டு கேட்குறது, அதுக்கப்புறம் 2 டைம் பார்க்கணும், அதாவது மார்னிங் 1 hour, ஈவினிங் 1 hour. ஸோ ஃபுல் கண்ட்ரோல் உங்கள் கிட்ட தான் இருக்குது. எங்ககிட்ட கண்ட்ரோல் இல்லாதனால அந்த பயம். ஸோ இதை பற்றி அது ஒரு நன்மைக்காக தான் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னு மக்களுக்கு தெரியணும். ஸோ அதை பற்றின ஒரு அவேர்னஸ் கொடுத்துட்டு ஐசியூனா என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஐசியூ பற்றின பயம் எல்லாருக்குமே இருக்குது. பட் இந்த ஐசியூக்குள்ளே வரும்போதே நிறைய மானிட்டர்ஸ் கனெக்ட் ஆகிருக்கும், அந்த சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்ட்டு. பட் த பாயிண்ட் இஸ், எதனால் ஒரு பேஷண்ட்டை ஐசியூவில் வைக்கிறோம் அப்படின்னா, எய்தர் அவங்களுக்கு ABC ஏர்வே, அதாவது மூச்சு விடுறது, ப்ரீத்திங், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, சீனா சர்க்குலேஷன், பிபி, பல்ஸ். இந்த ஏர்வே, ப்ரீத்திங், சர்க்குலேஷன், இந்த 3த்தில் ஆல்ரெடி ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா ஐசியூவில் இருப்பாங்க. இல்லை பாதியில் வரப்போகுது, we are expecting anything to compromise அப்படின்னாலும் இந்த ஐசியூவில் மானிட்டரிங்காக வைப்பாங்க. ஆல்ரெடி பிரச்சனை இருக்குது, இல்லை பிரச்சனை வரப்போகுது அப்படின்ற பேஷண்ட்டை தான் மானிட்டரிங்காக வைப்பாங்க. எதனால் இந்த மானிட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில பாடி ரிஃப்ளெக்ஸஸ் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கும். ஒரு பேஷண்ட் சிக்காகிறதுக்கு முன்னாடியே இவங்க சிக்காக போகிறாங்க, ப்ராப்ளம் வரப்போகுது அப்படின்னு சில சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்துரும். அதை எவ்வளோ அர்லியராக பிக்கப் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம அந்த பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணி நார்மலாக்க முடியும். ஒரு டிசீஸ் ஆர் ப்ராப்ளம் ரொம்ப சிவியரானதுக்கு அப்புறமா நம்ம கண்டுபிடிச்சி ட்ரீட் பண்ணுறதுக்கு பதிலாக அது வரத்துக்கு முன்னாடியே சில க்ளூஸ், சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் வச்சு அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா அதை இமீடியட்டாக க்யூரும் பண்ணலாம், அந்த ப்ராப்ளம் வராமலே கூட தடுக்க முடியும். அந்த சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸை பிக் பண்ணுறதுக்காக தான் இத்தனை மானிட்டர்ஸ் அந்த ஐசியூவில் இருக்குது. அந்த ஒவ்வொரு மானிட்டருமே ஒரு அலாரம் செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பல்ஸ் ரேட் இதுக்கு மேலேயோ கீழேயோ போனால் அது அலாரம் அடிக்கும். அதே மாதிரி பிளட் ப்ரெஷர், ரெஸ்பிரேட்டரி ரேட், சேச்சுரேஷன், டெம்பரேச்சர், ஈவன் யூரின் அவுட்புட் மானிட்டரிங், டெம்பரேச்சர் ஃப்ரம் நேசல்லேருந்து வேறு இடத்துலையும் கூட டெம்பரேச்சர் மானிட்டர் பண்ண முடியும். இந்த மாதிரி மல்டிபிள் லெவல்ஸ் ஆஃப் மானிட்டரிங். அதில் சின்னதாச்சும் சேஞ்சஸ் வந்தால் கூட இமீடியட்டாக அந்த அலாமோட சவுண்ட் வேரியஸாக மாறுதல் அடிக்கும். ஸோ வீல் நோ தட் திஸ் இஸ் ஹேப்பனிங். அண்ட் அங்கே ஐசியூக்குள்ளே இருக்க எல்லா மானிட்டர்ஸுமே ஒரு கண்டினியூஸ் ரெக்கார்ட் வச்சுருக்கும். இப்போ நம்ம ஒரு 10 மணிக்கு போய் அந்த பேஷண்ட்டை பார்க்குறோம் அப்படின்னா நைட்லேருந்தே என்னென்ன வேல்யூஸ் இருந்துச்சு அப்படின்றத அந்த மானிட்டரில் ஸ்டோர் ஆகிருக்கும், இல்லை நம்ம செல்ஃபோனில் ஸ்டோர் ஆகிற மாதிரி ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அந்த பேஷண்ட்டோட ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க முடியும். இப்போ 100/60 அப்படின்ற பிபி இருக்குது, மார்னிங் வரும்போது 120/80 அந்த மாதிரி மாறி இருக்குன்னா ரெண்டுமே வித் நார்மல் பிபியில் தான் இருந்தாலும் பேஷண்ட் பிபி ஸ்லைட்லி இன்க்ரீஸிங்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி மானிட்டரிங் பர்பஸ்க்காக தான் ஒரு பேஷண்ட்டை ஐசியூவில் வைக்கிறோம். அண்ட் இந்த ஐசியூவில் நிறைய டைப்ஸ் இருக்குது. மேடம் கேட்ட மாதிரி கார்டியாலஜி ஐசியூ, வேர் ஹார்ட் சம்மந்தப்பட்ட பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. மெடிக்கல் ஐசியூ, மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இன் ஜென்ரல். சர்ஜிக்கல் ஐசியூ, ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு வரவங்கள அப்சர்வேஷனுக்காக வைக்கிறது. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் கோயிங் டு பி த HDU, அதாவது ஹை டிபெண்டன்சி யூனிட். மேஜர் ஐசியூ தேவைப்படல, மினிமல் மானிட்டரிங் மட்டும்தான் தேவைன்னா அவங்கள HDUவில் வைப்போம். இது எல்லாத்துலேயுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது எதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு செப்பரேட்டாக ஒரு ஐசோலேஷன் ஐசியூன்னு ஒன்று இருக்கும். அதாவது எய்தர் அந்த பேஷண்ட்டோட இம்யூன் சிஸ்டம் ரொம்ப கம்மியாக இருக்குது, மற்ற பேஷண்ட்ஸ் மத்தியில் வச்சா இவங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துடும் அப்படின்ற பேஷண்ட்டை அங்கே தனியாக வைப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கேன்சர் பேஷண்ட் கீமோதெரப்பியில் இருக்காங்க, அவங்களுக்கு இம்யூனிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னா அவங்கள அந்த ஐசோலேஷனில் வைப்போம். செகண்ட், ஒரு பேஷண்ட்டுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த கிருமி இருக்குது, அந்த கிருமி மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிடக்கூடாது அப்படின்னா கூட அந்த பர்டிகுலர் பேஷண்ட்டை ஐசோலேஷனில் வைப்போம். ஸோ நீங்கள் சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் ஐசியூவில் வந்தீங்கன்னா தீஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸ் ஆஃப் ஐசியூ இன்சைட். ஸோ என்ன கேட்டிங்கன்னா, வார்ட்லேயோ இல்லை வீட்லேயோ ஒரு கம்ப்ளைண்ட்டோடு இருக்க பேஷண்ட்ஸை விட ஐசியூக்குள்ளே மானிட்டரிங்கில் இருக்கும்போது தே ஆர் மோர் சேஃப் தேன் த வார்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஓகே சார். இப்போ அஸ் அ நார்மல் பர்சனாக எங்களுக்கு வெளியிலேருந்து பார்க்குறதுக்கே அதில் அவ்வளோ பயமாக இருக்குது. ஸோ உள்ள ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க இல்லையா பேஷண்ட்ஸ், அவங்களுக்கு அந்த சூழ்நிலைகள், அந்த என்விரான்மெண்ட்டை பார்க்கும்போது இன்னுமே பயமாக இருக்கும். அவங்களுக்கு நீங்கள் எப்படி பூஸ்டப் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க சார்? ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், நம்ம உள்ளே போய் பேஷண்ட்டை என்ன தான் மெடிக்கல் லாங்குவேஜ் பேசினாலும் அவங்களுக்கு அது புரியவும் கூடாது. ஸோ அங்கே போனோடனே நம்ம ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோடு தான் போவோம். எந்த ஒரு மெடிக்கல் திங்ஸுமே அந்த பேஷண்ட்டு முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். ஸோ எஸ்பெஷலி நம்ம ஹாஸ்பிட்டலில் நீங்கள் பேசும்போது
பேஷண்ட் முன்னாடி வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் பேஷண்ட் எப்படி இருக்காங்கன்னு கேட்டாங்க அப்படின்னா வில் ஸ்பீக் எவ்ரி திங் பாசிட்டிவ்லி. ஏன்னா அந்த பேஷண்ட்டுக்கு அந்த பர்டிகுலர் டிசீஸ் பற்றியோ நம்ம என்ன செய்கிறோன்றது பற்றியோ ஃபுல் நாலேஜ் இருக்கிறது அந்தளவுக்கு அவசியம் இல்லை, அவங்க பயந்துருவாங்க. ஸோ பேஷண்ட் முன்னாடி ஸ்பீக் ஆல்வேஸ் பாசிட்டிவ். எங்களோட ட்ரீட்மெண்ட் ஒரு 60%னா மிச்சம் இருக்க 40 ஆர் மோர் தேன் 50% ஐ வுட் சே 50%க்கு மேலே ஃபேமிலி மெம்பர்ஸ் கொடுக்குற அந்த ஹோப் மட்டும்தான் அந்த பேஷண்ட்டுக்கு இருக்கும். நம்பர் 1. செகண்ட், பை ரூல் உள்ள வர எல்லா டாக்டர்ஸ் ஆகட்டும் இல்லை மற்ற ஸ்டாஃப்ஸ் ஆகட்டும் ஒரு கைண்ட் ஆஃப் கேஷுவலாக தான் அந்த பேஷண்ட்டை பேசுவோமே தவிர அவர் பேஷண்ட்டு சிக் ஆகிட்டாரு அப்படின்ற ஒரு கான்செப்டில் இருக்க மாட்டோம். சொல்லப்போனால் மார்னிங் நியூஸ் பேப்பரில் என்ன படிக்கிறோன்றதை கூட அந்த பேஷண்ட் கிட்ட ஒரு கேஷுவலாக பேசி வில் ட்ரை டு சேஞ்ச் தர் மைண்ட் செட். அண்ட் இஃப் த பேஷண்ட் இஸ் ஃபிட் இனஃப் ஒரு பேப்பர் படிக்கிறதுக்கு அவரால் முடியும் அப்படின்னா நியூஸ் பேப்பர்ஸ் ஆர் ஆக்சுவலி அலவுட் இன்சைட் த ஐசியூஸ். ஸோ வர கன்சல்டன்ஸு, வர பேஷண்ட்ஸ், ஃபேமிலிஸு இவங்க எல்லாருமே கூட பேசும்போது ரெகுலராக தான் இருக்காங்க, நீங்கள் நார்மலாக தான் இருக்கீங்கன்னு சொல்கிறது பூஸ்டப்பே அவங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இன் சர்டன் ஏரியாஸ் டெலிவிஷன் கூட ஆக்சசிபிலிட்டி இருக்குது. ஸோ அண்ட் ஒரு சர்டன் டிகிரி ஆஃப் பேஷண்ட்ஸ் தே ஆர் அவேர் அவங்களோட மெடிக்கல் கண்டிஷன் என்னன்றது அந்த பேஷண்ட்டுக்கே தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்க பேஷண்ட்ஸ்க்கு அவங்களோட ரியல் டைம் வேல்யூஸே நாங்கள் சொல்லும்போது இங்கே பாருங்கள் உங்கள் பிபி 120/80 இருக்குது, உங்கள் பிளட் கவுண்ட் நார்மல் ஆகிடுச்சு, இந்த மாதிரி அந்த பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் மட்டும் அந்த பேஷண்ட்டுக்கு சொல்லும்போது they'll feel more encouraging. More encouraging. And at one point of time, sometime we receive high working personals. அவங்களால பெட்டில் ஒரு 2 நாள் 3 நாள் அமைதியாக படுத்துக்கிட்டு வேலை எதுவும் செய்யாமல் அந்த பர்சனல் லைஃப் டிட்டாச்சாக இருக்கவே முடியாது. ஸ்ட்ரெஸ் ஆயிரும் அதுவே. எக்ஸாக்ட்லி. அப்போது we will go specially to counsel them. உங்கள் உடம்புக்கும் ரெஸ்ட்டு தேவை, நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு ரெஸ்ட்டு தேவைன்னு சொல்லிட்டு அந்த சைக்கலாஜிக்கலாக ஒரு பூஸ்ட் கொடுக்குறதே will be the சேலஞ்சிங்கான விஷயம் இல்லையா? எஸ்பெஷலி சீனியர் கன்சல்டன்ட்ஸ் போய் ஹலோ சொல்லும் போதே பேஷண்ட் வில் பிகம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ. பிகாஸ் வெளியே எக்ஸாக்ட்லி. ஸோ வர டாக்டர்ஸ் வந்து ரிலாக்ஸ்டாக ரொம்ப காமன் குவைட்டாக ஒன்றும் இல்லை சரியாயிடும் அப்படின்ற ஒரு வார்த்தை அந்த பேஷண்ட்டை 30-40% அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே கொண்டு வந்துடும். அதுவே நம்மளுக்கு பாதி கான்ஃபிடென்ட் கொடுத்துருமே. தீஸ் ஆர் த சம் மினிமல் மேஜிக்ஸ் விச் we do inside ICU. That's it. Okay, super sir. Actually, what is the difference between ICU, CCU, NICU? சில பேர் சொல்கிறாங்க ICU, CCU, NICU இதெல்லாம் வந்து எல்லாமே ஒன்று தான், அந்தந்த வசதிகளுக்கு மருத்துவமனைகளில் வசதிகளுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வசதிகள் மீன்ஸ் ஸ்பேஸ் நான் சொல்ல வரேன். நம்ம சிம்ஸில் என்னென்ன மாதிரியான ஸ்பெஷல் இந்த அறைகள்லாம் இருக்குது சார்? ஓகே, ஸோ நம்பர் 1, இப்போ கார்டியாலஜி ஐசியூ அண்ட் மெடிக்கல் ஐசியூ லெட் அஸ் டேக் 2 different things. இதில் கார்டியாலஜி ஐசியூனா அந்த ஹார்ட் சம்மந்தப்பட்ட காம்ப்ளிகேஷன்ஸ் அந்த பேஷண்ட்ஸுக்கு வர்றதுக்கு அதிகம். பிகாஸ் தே ஆர் கார்டியாக் பேஷண்ட், ஹார்ட் சம்மந்தப்பட்ட பேஷண்ட்ஸ். ஸோ அங்கே நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்க ஸ்டாஃப் நர்சஸ் வில் பி மோர் நாலேஜபிள் இன் தட் பர்டிகுலர் டிசீஸ். இப்போ ஒரு ஹார்ட் இடிப்பு வேகமாக இடிக்குது, அரித்மியா வந்துருச்சு, ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் இல்லை டிஃபிப் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம். அரித்மியாஸ் வந்துருச்சுன்னா அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, எப்படி ஹேண்டில் பண்ணுறது அந்த ஸ்டாஃப்க்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ தே ஆர் ட்ரெயின்ட் இன் கார்டியாக் எமர்ஜென்சிஸ் ஆன் அ ஃபர்ஸ்ட் பிளேஸ். அண்ட் செகண்ட், அந்த ஹார்ட்டுக்கு தேவையான மெடிசன்ஸை அந்த உள்ளே பேக் பண்ணி வச்சுருப்போம். ஸோ தட் இஸ் அ செகண்ட் லெவல் திங். அண்ட் தேர்ட் லெவல் திங், அங்கே இருக்க மானிட்டர்ஸ் ஹார்ட் சம்மந்தப்பட்டு எக்ஸ்ட்ராவாக சில வேரியபிள்ஸை காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பல்ஸ் ப்ரெஷர் வேரியேஷன்ஸ் அந்த மாதிரி சில வேரியபிள்ஸை ஸ்பெஷல் மானிட்டர்ஸ், கார்டியாக் ஸ்பெஷல் மானிட்டர்ஸ் வந்துருக்கும். ஸோ நீங்கள் ஜென்ரலாக ரூம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரூம்ஸ் ஆர் ஆல்மோஸ்ட் கோயிங் டு பி த சேம். ஆனால் அந்த ரூம்ஸ்குள்ளே இருக்க எக்யூப்மெண்ட்ஸ் அந்த பர்சனல் டீம்னு பார்த்தீங்கன்னா இந்த டீம் ஹார்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பாங்க. அந்த மானிட்டர்ஸ் ஹார்ட் சம்மந்தப்பட்ட வேரியபிள்ஸில் பிக்கப் பண்ணுறதுக்கு ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கும் அந்த பர்டிகுலர் மானிட்டர்ஸ். அங்கே இருக்க ட்ரக்ஸ் இமீடியட்லி சிலர்லாம் ப்ரீலோடட் ஆம்பியூல்ஸில் இல்லாமல் லோட் பண்ணி சிரிஞ்சில் ரெடியாக வச்சுருப்பாங்க. பிகாஸ் மெடிக்கல் ஐசியூவில் ஏதாச்சும் ஒரு இஷ்யூ ஆகுது, ஒரு பிபி ஃபால் ஆகுதுன்னா இட் வில் கிவ் சம் டைம் ஃபார் அஸ் டு ரெஸ்பாண்ட். நம்ம போய் அசஸ் பண்ணி ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு எந்த ஆர்கனாக இருந்தாலுமே கொஞ்சம் டைம் கொடுக்கும். ஆனால் அந்த ஹார்ட் மட்டும் டைம் கொடுக்காது. ஒருத்தர் பேசிகிட்டே இருக்காங்க, ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னா கீழே விழுந்துருவாங்க. ஸோ ஹார்ட் அட்டாக் இஸ் லைக் அ டைம் பாம், அது நமக்கு டைமே கொடுக்காது. ஸோ சிசியூ வந்து ஆல்வேஸ் ஆன் த டோஸ். சில ட்ரக்ஸ் வந்து ரெடியாக கையில் பாக்கெட்டில் வச்சுட்டே இருப்பாங்க. இன்கேஸ் ஒரு அரெஸ்ட் ஆச்சுன்னா இமீடியட்லி வில் கிவ் தட்னு இட் வில் பி மோர் ரெடின்னு சொல்லுவேன். எம்ஐசியூவை விட சிசியூ வில் பி மோர் ரெடி. அண்ட் பீப்புள் ஹூ ஆர் எக்ஸ்ட்ரீம்லி ட்ரெயின்ட் இன் கார்டியாக் ஐசியூ அவங்கள மட்டும்தான் அங்கே போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இன்னும் சொல்ல போனால் அந்த சீனியர் ஸ்டாஃப்னஸ், அந்த இன்சார்ஜ் ஸ்டாஃப்னஸ் அவங்களோட கேபினே சிசியூக்குள்ளே தான் இருக்கும். தட் இஸ் பிகாஸ் தே வில் பி ஏபிள் டு பிக் அப் அட் த earliest. ஸோ திஸ் இஸ் ரிகார்டிங் த சிசியூ. அண்ட் மெடிக்கல் ஐசியூ பார்த்தீங்கன்னா கம்பேர் டு ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்ஸ் மெடிக்கல் ஐசியூ இஸ் மோர் இன்ஃபெக்ஷியஸ். பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் வந்து மெடிக்கல் ஐசியூவில் தான் அதிகமாக இருக்குமே தவிர இன்ஃபெக்டிவ் பேஷண்ட்ஸை பொதுவாக கார்டியாக் ஐசியூவில் அட்மிட் பண்ண மாட்டோம். ஸோ திஸ் இஸ் த மேஜர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மெடிக்கல் ஐசியூ அண்ட் கார்டியாக் ஐசியூ, இன்ஃபெக்ஷியஸ் அண்ட் நான் இன்ஃபெக்ஷியஸ் கூட சொல்லுவேன்.
third level is going to be a surgical team, surgical ICU. Surgical ICU என்னன்னு கேட்டிங்கன்னா they have been operated, அது இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், நான் இன்ஃபெக்ஷஸாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காலில் பெரிய அளவில் ஒரு பஸ் ஃபார்மேஷன் இருக்கலாம், வயிற்றில் அப்பெண்டிக்ஸ் இருந்திருக்கலாம். ஸோ நல்ல பஸ் இருந்து they have operated the patient. இப்போது அந்த ஃபிசியாலஜியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கும். when you touch a patient, when you operate, the entire physiology changes. ஸோ இந்த பேஷண்ட்டை வந்து ரெகுலர் டிசீஸ் இஸ் அஃபெக்டிங் அப்படின்றத விட த ஃபிசியாலஜி ஹேஸ் சேஞ்ச்ட் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஸோ சர்ஜிக்கல் ஐசியூவில் அதை ஹேண்டில் பண்ண தெரிஞ்ச டீம் இருப்பாங்க. ஸோ அதை ஸ்பெசிஃபிக்காக மானிட்டர் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நியூரோ சர்ஜரி பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிரெயினில் இருக்க ப்ரெஷரை மானிட்டர் பண்ணுறதுக்கு அங்கே செப்பரேட்டாக ஒரு மானிட்டரிங் இருக்கும். ஸோ இண்டிவிஜுவல் ஆர்கன் சிஸ்டத்துக்கான மானிட்டர்ஸ், அதில் ஸ்பெஷலிஸ்ட் ஸ்டாஃப்ஸ், ஸோ எக்யூப் பண்ணி தே ஹவ் டிவைடட். ஸோ த டிஃபரன்சியேஷன் ரூம்ஸில் இல்லை, உள்ள இருக்க பீப்புள், உள்ள இருக்க மானிட்டர்ஸ் அண்ட் த ட்ரக்ஸ், இதனால தான் ஸ்பெஷலைசேஷன் இருக்குது. ஸோ டு பி ஸ்பெசிஃபிக் அபவுட் அவர் சிம்ஸ், we have medical ICU and we have cardiac ICU, we have surgical ICU, we have high dependence unit HDU, we have burns ICU and pediatric ICU separately. Along with it we have isolation ICU also. இது இல்லாமல் we have developed one more ICU that is called as tracheostomy ward. Tracheostomy ward we call. சில பேஷண்ட் ட்ரக்கியாஸ்டமி பண்ணியிருப்பாங்க, இன்டுவேட் பண்ணி ட்ரக்கியாஸ்டமி பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு அந்த ட்ரக்கியாஸ்டமியை கேர் பண்ண தெரிஞ்ச ஸ்டாஃபால் தான் ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அவங்களுக்காக ட்ரக்கியாஸ்டமி வார்டுன்னு செப்பரேட்டாக ஒரு டிவிஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம். தட் இஸ் ஆல்சோ அண்டர் ஐசியூ கேர் ஒன்லி. ஓகே டாக்டர், எப்படி வந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் சிம்ஸை பொறுத்தளவுலையும் ட்ரீட்மெண்ட்டுக்கு ரெடியாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்ல வரீங்க. கண்டிப்பாக அதுதானே வேணும் நம்மளுக்கு இப்போது. ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு பிரேக் அப்புறமா. இது சிம்ஸ் வழங்கும் ஹலோ டாக்டர், சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடரும். வெல்கம் பேக் டு தி ஷோ. இது சிம்ஸ் வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர், இன்றைக்கி நம்ம ஐசியூ, என்ஐசியூ இதை பற்றிலாம் பார்த்து பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா? அந்த ஐசியூ, என்ஐசியூ ஆகட்டும், அதில் வந்து அந்த செவிலியர்களோட பணி எப்படி இருக்கும் சார்? ஏன்னா ஒவ்வொரு இடத்துல பார்த்துருக்கோம், வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க அவங்க உறவினர்கள்ட்ட, அந்த கவனிப்பே அது வேறு மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ சிம்ஸை பொறுத்தளவில் அது எப்படி இருக்கும்? அண்ட் தென் நீங்கள் வந்து உங்களோட அனுபவத்தில் நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணி முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் அவங்களோட ஃபீட்பேக் எல்லாமே ஷேர் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அதில் மறக்க முடியாதது, உங்களுக்கு பாசிட்டிவ் கொடுத்தது, அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணனாலும். ஸோ ஆன் அ ஃபர்ஸ்ட் பிளேஸ், இப்போ ஒரு அவங்க ஃபேமிலி மெம்பரை ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க, எஸ்பெஷலி ஐசியூவில் அட்மிட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க.
அப்போ இனிஷியலி அந்த பேஷண்ட்டை எக்ஸாமின் பண்ணிவிட்டு அவங்க கண்டிஷனை அந்த ஃபேமிலிக்கிட்ட நாங்கள் சொல்ல எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுவோம். பட் த ட்ரூ ஃபேக்ட் இஸ் அந்த டைமில் அந்த ஃபேமிலியால் புரிஞ்சிக்கிற சக்தி ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஏன்னா அவங்க ரொம்ப பதட்டத்தில் இருப்பாங்க. ஒருத்தர் பதட்டத்தில் இருக்கும்போது நம்ம ஒரு பெரிய இன்ஃபர்மேஷன் அதில் போரின் பண்ணிட முடியாது. ஸோ ஒரு பேஷண்ட்டை கூட்டிகிட்டு வரும்போது ஃபஸ்ட்டு அசஸ் பண்ணிவிட்டு அவங்களோட இனிஷியல் வேல்யூஸ் எப்படி இருக்குது, என்ன சூப்பர்ஃபிஷியல் ப்ராப்ளம், ஃபார் எக்ஸாம்பிள் அது ஏர்வே பிரச்சனையா, இல்லை மூச்சு விடுறதுல பிரச்சனையா, இல்லை பிபி கம்மியாக இருக்கா, இந்த மாதிரி சூப்பர்ஃபிஷியலாக என்ன ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோமோ அதை பற்றி மட்டும்தான் அந்த ஃபேமிலிக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணும். பிகாஸ் அதை டைஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கும் கேட்குறதுக்கும் ஒரு மன நிலைமையில் அவங்க இருக்க மாட்டாங்க. ஸோ ஆஃப்டர் ஃபியூ ஹவர்ஸ் நம்மளுக்கு நம்ம சென்ட் பண்ண பிளட் டெஸ்ட் ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ இல்லை ஒரு ஸ்கேன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஸ்கேன் ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்துடும். அண்ட் மீன்வைல் ஃபேமிலியில் ஒரு இம்பார்ட்டன்ட் பீப்புள் இல்லை சப்போர்ட்டிவ் பீப்புளும் சில பேர் வந்துடுவாங்க. யூஸ்வலி அந்த ஃபஸ்ட் லெவல் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸை விட செகண்ட் லெவல் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ் கொஞ்சம் கூட ஸ்டேபிளாக இருப்பாங்க, எமோஷ்னலி ஸ்டேபிளாக இருப்பாங்க. அவங்களோட அப்பாவோ அம்மாவையோ அட்மிட் பண்ணுறதை விட கூட செகண்டரி ஃபேமிலி மெம்பர்ஸ் வரும்போது அவங்க ரிலேட்டிவ்லி கொஞ்சம் ஸ்டேபிளாக இருப்பாங்க. ஸோ அவங்களையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு ஒரு ஃபேமிலி டிஸ்கஷன் மாதிரி எல்லார் முன்னாடியும் சொல்லும்போது அந்த மிஸ்கம்யூனிகேஷன் கேன் பி காம்ப்ரமைஸ். நல்லாவே இதை குறைச்சிடலாம். கிளியர் டீட்டெயில்ஸ் நம்ம அவங்களுக்கு சொல்ல முடியும். நம்பர் 1. நம்பர் 2, இனிஷியலாக ஒரு பேஷண்ட் அட்மிட் பண்ணிட்டோம் ஐசியூவில் அப்படின்னா அவங்களுக்கு மல்டிபிள் சிஸ்டம் டிஸார்டர்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஹார்ட்டில் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கலாம், கிட்னியில் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கலாம், இல்லை வேறு பிரெயின் ரிலேட்டட் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கலாம். இந்த ஸ்பெஷலிஸ்ட் வரும்போதும் அந்த ஃபேமிலி மெம்பர்கிட்ட அந்த ஸ்பெஷலிஸ்ட் பேசுவாங்க. ஸோ அதனால் ஐசியூ டீம் ஒரு நாளைக்கு 3-4 தடவை அவங்கக்கிட்ட அப்டேட்ஸ் கொடுத்தாலும் கூட இந்த மற்ற டீம் மெம்பர்ஸும் அவங்கக்கிட்ட பேசுறதுனால தே வில் பி வித் ஆல் த நாலேஜ். ஸோ ஐசியூலேருந்து பர்சனலாக நாங்கள் என்ன ரெக்வஸ்ட் பண்ணுவோம் அந்த ஃபேமிலிக்கிட்டனா, இனிஷியலாக எந்த 2 பேர் இல்லை 3 பேர் ஃபேமிலி மெம்பர்ஸ் வராங்களோ அவங்க தான் கடைசி வரைக்குமே அந்த கவுன்சிலிங்க்கு வரணும்னு நாங்கள் எதிர்பார்ப்போம். ஏன்னா டே 1ல் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு டே 2ல் வேறு ஒருத்தர் வந்தாருன்னா அவருக்கு நம்ம சொல்கிறது சரியாக புரிஞ்சிக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இனிஷியலாக அந்த ஃபஸ்ட்டு ஒரு 2 or 3 பீப்புளை வச்சு நம்ம பேசுகிறோன்னா அதில் யாராச்சும் ஒருத்தர் ஒரு கண்டினியூட்டிக்காக ரெகுலராக வந்தாங்கன்னா அந்த மிஸ் கம்யூனிகேஷன் ரொம்பவே கம்மி பண்ணலாம். நம்பர் 1. அண்ட் செகண்ட், ரிகார்டிங் த ஸ்டாஃப் நர்ஸ், நாங்கள் ரவுண்ட்ஸ் பண்ணும்போது we will involve the staff nurse into the complete patient care. இதில் வந்து டாக்டர்ஸ் தனியாக ஸ்டாஃப் நர்ஸ் தனியான்ற ஒரு கான்செப்ட் இல்லை. we always work as a team. ஸோ பேஷண்ட்டுக்கு என்ன நடக்குதுன்றது டாக்டர்ஸ்க்கும் கம்ப்ளீட்டாக A to Z தெரிஞ்சிருக்கும், அங்கே இருக்க ஸ்டாஃப் நர்ஸ்க்கும் A to Z தெரிஞ்சிருக்கும். இதை ஏன் இந்த மாதிரி வச்சுருக்கோம் அப்படின்னா, சம் ஆஃப் த ஃபேமிலி மெம்பர்ஸ் டாக்டர்ஸ் கிட்ட பேசுகிறத விட ஸ்டாஃப் நர்ஸ் அதிகமாகவே கேட்பாங்க. இது எப்படி இருக்குது, சாப்பிட்டாரா, தூங்குனாரா, எந்திரிச்சாரா அப்படின்ட்டு. அப்போ அந்த ஸ்டாஃப் நர்ஸ் பி மோர் நாலேஜஸ். பிகாஸ் அவங்க தான் அந்த இடத்துல நின்று 6 to 8 hours அந்த பேஷண்ட்டை ஃபுல்லாக பார்க்குறது ஸ்டாஃப் நர்ஸ் தான். ஸோ அங்கே இருக்க சின்ன சின்ன சேஞ்சஸ் கூட அந்த ஸ்டாஃப் நர்ஸ்க்கு தெளிவாகவே தெரிஞ்சிருக்கும். ஸோ வாட் இஸ் த பேஷண்ட், ஹவு இஸ் த டயக்னோசிஸ், இது எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்றதுல அந்த ஸ்டாஃப் நர்ஸ் எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த பேஷண்ட்டுக்கு அசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபேமிலி வந்து டாக்டர்ஸ் கிட்ட பேசுவாங்க, கன்சல்டேஷனுக்கு வர டாக்டர்ஸ் கிட்ட பேசுவாங்க, ஸ்டாஃப் நர்ஸ் கிட்ட பேசுவாங்க. ஸோ இந்த 3 லெவல் ஆஃப் கம்யூனிகேஷன் இருக்கிறதுனால ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் அப்படின்ற ஒரு இஷ்யூ இருக்காது. நம்பர் 1. அண்ட் செகண்ட், பை டிஃபால்ட் நாங்கள் பேசலன்றதையும் தாண்டி சீனியர் கன்சல்டன்ட்ஸ் டெஃபினட்டாக அந்த ஃபேமிலி மெம்பர்ஸை கூப்பிட்டு பேசுவாங்க. இதில் என்ன ஒரு ப்ரோட்டோகால் வச்சுருக்கோம் அப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு 3 பேர் வராங்க இல்லைங்களா ஃபஸ்ட் டேல, அவங்க இன்கேஸ் செகண்ட் டேவோ தேர்ட் டேவோ வர முடியலன்னா வேறு ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் வராங்க அப்படின்னா அந்த 3 பேரில் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணியே பேசுவோம். ஏன்னா ஃபஸ்ட் டே நீங்கள் வந்தீங்களே, நீங்கள் பேசுனீங்களே, இப்போ செகண்ட் டே எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ தட் தெர் வில் பி சம் கண்டினியூட்டி, நல்லா இருக்கு, அந்த ஒரு கண்டினியூட்டி இருந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸஸில் நான் பார்த்தது என்னென்னா, அவுட்கம் இஸ் அவர் கோல் ஓரியன்ட். பேஷண்ட் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்றதுனால நம்ம வி ஆர் ஸ்ட்ரகிளிங் அ லாட், வி ஆர் புஷிங் அ லாட். பட் த திங் இஸ், நம்ம செய்கிற ட்ரீட்மெண்ட் வெறும் ப்ராப்பராக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது, ஆன் டைமாக இருக்குன்னா ஃபேமிலி ரொம்ப ஈஸியாகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ரேர்லி தேர் வாஸ் எனி இஷ்யூ அட் ஆல். ஓகே, அந்த கம்யூனிகேஷன் ப்ராப்பராக இருந்துச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு மேசிவ் ஹார்ட் அட்டாக் வருது, அவங்க வந்து கேஸ்ட்ரைட்டிஸ் நினச்சிக்கிட்டு சோடா குடிக்கிற அந்த ஃபினாமினா இன்னும் நம்ம நாட்டில் இருக்குது. நெஞ்சு எரிச்சல், சோடா குடிச்சு இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு சில பேர் கை நமத்து போகிற மாதிரி இருக்கும். நைட்டு தூங்கினா சரியாயிடும், தூங்கிட்டு காலைல பார்த்தா ஃபுல் ப்ளோன் ஸ்ட்ரோக் இருக்கும், இஸ்கிமிக் ஸ்ட்ரோக்கே இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் வரும்போது நம்ம பெருசாக அதை ரிவர்ட் பண்ண முடியாது. இந்த ஹார்ட் பம்பிங் ரொம்பவே கம்மியாகிடுச்சுன்னா அதை பெருசாக ரிவர்ட் பண்ண முடியாது. ஸோ நம்ம சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட்ஸ் அங்கே கொடுக்கும்போதும் நம்ம ஃபேமிலியை டெசிஷன் மேக்கிங்கில் ஒரு டீமாக இன்வால்வ் பண்ணிட்டு எடுக்கும்போது ஃபேமிலி இஸ் வெரி கம்ஃபர்டபுள். ஸோ இது அவுட்கம்க்கும் ஃபேமிலி கவுன்சிலிங்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்ஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ரொம்ப பெருசாக பார்க்குறது என்னென்னா, ஒரு இன்டர்வென்ஷன் இப்போது ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட சொல்கிறோம், இன்டுபேட் பண்ணணும், இல்லை இந்த சர்ஜரி பண்ணணும், இந்த மாதிரி நம்ம பேசும்போது நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே ப்ராப்பராக கவுன்சிலிங் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபேமிலி வில் சே எஸ் இமீடியட்லி, ஓகே சார் பண்ணுங்கள், டியூப் வேணால் பண்ணுங்கன்ட்டு.
ஸோ நீங்கள் டிசைட் பண்ண உடனே அந்த இன்டூபேஷனோ இல்லை இன்டர்வென்ஷனோ இமீடியட்டாக உங்களால் பண்ண முடியும், எந்த டிலேவும் இல்லாமல். பட் அந்த கம்யூனிகேஷன் பேரியர் இருக்குது. கம்யூனிகேட் சரியாக பண்ணல அப்படின்னா நம்ம ஒரு இன்டர்வென்ஷன் சொல்லும் போது நாங்கள் யோசித்து சொல்கிறோம், வீட்டுக்கு போயிட்டு எங்கள் அண்ணன் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம் அப்படின்ற டிலே வந்துடும். அந்த டிலே வந்துருச்சுன்னா பேஷண்ட் சிக் ஆகிடுவாங்க. ஸோ அது வராமல் இருக்கிறதுக்கு டே ஒன்லேருந்து ஒரு ப்ராப்பர் கம்யூனிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம என்ன சொல்கிறோமோ அதை ஃபேமிலி இமீடியட்டாக அக்செப்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் மோர் ஓவர் நான் திருப்பி சொல்கிறது என்னென்னா, என்ன தான் ஒரு டாக்டராக நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணால் கூட அவங்களுக்கு ஒரு 60-70% மட்டும்தான் புரியும். பிகாஸ் அந்த ஸ்ட்ரெஸ் லெவலில் இருப்பாங்க, அவங்களால ஃபுல்லாக டைஜஸ்ட் பண்ணிக்க முடியாது. செகண்ட், நாட் எவ்ரிபடி ஆர் டாக்டர்ஸ். ஃபேமிலி மெம்பர்ஸ் மே நாட் பி அ டாக்டர், தேர் பி இன் டிஃப்ரெண்ட் ப்ரொஃபஷன். நம்ம என்ன தான் பேசிக் நான் மெடிக்கல் டேர்ம்ஸில் பேசினா கூட அவங்களால அந்த 70% தான் புரிஞ்சிக்க முடியும். ஸோ சிம்ஸ் ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் 100% இட்ஸ் ட்ரஸ்ட். டாக்டர்ஸ் கிட்ட கொடுத்துட்டாங்களா, நாங்கள் பேசுகிறோமா, நாங்கள் சொல்கிறோமா, இட்ஸ் 100% ட்ரஸ்ட். நம்ம சொல்கிறதெல்லாம் என்ன தான் அவங்க கூகுள் பண்ணி பார்த்தா கூட ஓரளவுக்கு புரிஞ்சால் கூட அவங்க ஃபைனலாக சொல்கிற வார்த்தை என்ன, டாக்டர் நாங்கள் உங்ககிட்ட கொடுத்துட்டோம், நீங்கள் காப்பாற்றி கொடுங்க. ஸோ நாங்கள் எங்கள் சைட்லேருந்து சொல்லுறதுன்னா என்னோடய ஃபேமிலி மெம்பருக்கு நான் என்னென்ன செய்யணும் அது அத்தனையுமே அங்கே ப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ திஸ் வாஸ் ஆக்சுவலி த மேஜிக் விச் ஒர்க்ட். ஏன்னா இனிஷியலாக ஒன்லி த ப்ரோட்டோகால்ஸ், ஒன்லி த கைட்லைன்ஸஸ்னு பார்க்குறத விட அந்த ரவுண்ட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் இவங்க எங்கள் அம்மாவாக தான் என்ன பண்ணுவேன், இவங்க எங்கள் அப்பாவாக தான் என்ன பண்ணுவேன், அந்த 1 minute of thought process that will take a very long step. That will take a very long step. இப்படி இருந்தா தான் கண்டிப்பா அது நல்லாவே ரீச் ஆகும். Yes, definitely. That will do a magic. அந்த சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் தான் ஒரு பேஷண்ட்க்கு இம்ப்ரூவ்மெண்ட் வரதா நான் பார்க்குறேன். That's it. ஓகே டாக்டர், சூப்பர், ரியலி நைஸ். இப்போ ஒரு காலர் இருக்காங்க, நம்ம பேசிட்டு வந்துடலாம். ஹலோ, ஹாய், வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? இது சிம்ஸ் வழங்கும் ஹலோ டாக்டர். இங்க வேலூர்ல இருந்து பேசுறேங்கம்மா. சொல்லுங்க சார். சார் இருக்காங்க, பேசுங்க. ஆமா மேடம், நானு இந்த வருஷம் ஐயப்பன் கோயிலுக்கு போவேன். ஓகே. அப்போ எனக்கு வந்து 65 வயசு ஆகுது. ஓகே. அந்த ஹில்ஸ் ஏற டைம்ல எனக்கு அந்த பாதமெல்லாம் கொஞ்சம் வீக்கம் வருது. சொல்லுங்க சார். அப்புறம் வந்து கொஞ்சம் படபடன்னு ஆகுது, கொஞ்சம் வேர்வை தண்ணி வருது, கஷ்டமா இருக்கு போறதுக்கு. அப்புறம் போக போக கொஞ்ச நேரம் கழிச்சு கொஞ்சம் சரியா போயிடுது. படபடப்பு வருதான் என்னன்னு கேக்குறாங்க, காமனா சொல்லிருங்க. ஸோ ஆனால் ஃபர்ஸ்ட் பிளேஸ் நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏன்னா ரொம்ப நேரம் நம்ம ஒரு பஸ்லேயோ இல்லை வேன்லேயோ உட்காந்த மணிக்கே நம்ம போகிறோம் அப்படின்னா கிராவிட்டியில் கால் வீங்கிறது சகஜம். அது போக அது சரியாகிடும், நம்பர் 1. அண்ட் செகண்ட், அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன்லேயே ரொம்ப நேரம் இங்கேருந்து ட்ராவல் பண்ணி நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், அதுக்கப்புறம் அந்த கிராவிட்டிலே நின்றுக்கிட்டே இருக்கும் அண்ட் படிக்கட்டு ஏறோடும்போது அந்த கால் வீக்கம் வரதும் சகஜம்தான். அதுவும் அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்பான்டேனியஸாக அது மறைஞ்சிருது, கண்ட்ரோல் ஆகிடுது அப்படின்னும்போது நீங்கள் அது பெருசாக ஒன்றும் பயப்பட வேண்டாம், நம்பர் 1. செகண்ட், அந்த படப்படப்பு வருது, அந்த மூச்சு திணறல் வருதுன்னு சொல்கிறீங்க இல்லையா, கிவன் யுவர் ஏஜ் குரூப் 65 வயசு ஆயிடுச்சு அப்படின்னும் போது நம்ம எதனால் இந்த மூச்சு வாங்குறதுன்றதை நம்ம பார்க்குறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இன் ஜென்ரல் எதனால் மூச்சு திணறல் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏஜ் குரூப்பில் ஹார்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறது நல்லது. ஸோ உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு கார்டியாலஜி டாக்டரை போய் இசிஜி எக்கோ பார்த்துட்டு ஹார்ட் பம்பிங் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட், வெரி வெரி ஃபைன், நம்பர் 1. அண்ட் செகண்ட், நாட் ஓன்லி இந்த பேஷண்ட்டுக்குன்னு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே வாட் ஐ வுட் சஜஸ்ட் இஸ் இயர்லி ஒன்ஸ் ஒரு பேசிக் ஹெல்த் செக்அப் பண்ணி பார்க்குறது நல்லது. பிகாஸ் இனிஷியலாக என்ன நினச்சிட்டு இருந்தோன்னா 60 வயசுக்கு மேலே தானே ஹார்ட் அட்டாக் வரும், 70 வயசுக்கு மேலே தானே இந்த மாதிரி கிட்னி ஃபெயிலியர் வரும் அப்படின்னு. பட் தட் இஸ் நாட் ட்ரூ. 20 years, 15 years, 18 years இந்த ஏஜ் குரூப்பில் சிவியர் ஹார்ட் அட்டாக்ஸ் நாங்கள் பார்த்துருக்கோம், பிரெயினில் இஸ்கிமிக் ஸ்ட்ரோக்ஸ் வரதை நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ அதில் உங்களோட மாஸ்டர் ஹெல்த் செக்அப் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். இயர்லி ஒன்ஸ் அந்த பிளட் டெஸ்ட் எடுத்து உங்கள் ஹார்ட் எப்படி இருக்குது, உங்கள் கிட்னிஸ் எப்படி இருக்குது, லிவர் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்றதை பார்க்க வேண்டியது உங்களோட கடமை. இது ஆஸ் அ பப்ளிக் மட்டும் இல்லாமல் இஃப் யூ ஆர் ரன்னிங் எம்ப்ளாயர் யூனிட், உங்களுக்கு கீழே ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா உங்களோட டீம் மெம்பர்ஸோட ஹெல்த் எப்படி இருக்குன்னு பார்க்க வேண்டியது லீடரான உங்களுடைய கடமையும் கூட. ஸோ மேக் ஷுவர் உங்களோட கேண்டிடேட்ஸ், உங்களோட எம்ப்ளாயீஸ் எல்லாருக்கும் வருஷத்துக்கு ஒரு தடவையாச்சும் ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணியிருக்காங்களான்னு டெஃபினட்டாக பாருங்கள். தட்ஸ் இட். கண்டிப்பாக பார்க்குறோம் டாக்டர். நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு பிரேக் அப்புறமா. இது சிம்ஸ் வழங்கும் ஹலோ டாக்டர், சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும்.
வெல்கம் பேக் டு தி ஷோ. இது SIMS வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர், இப்போ நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ABG டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்படின்னா என்ன, எதுக்காக இந்த டெஸ்ட் எடுக்கணும் நம்ம? ஓகே, ஸோ ABG அப்படின்னா ஆர்டீரியல் பிளட் கேஸ் அனாலிசிஸ். இதுதான் அந்த ABG டெஸ்ட்னு சொல்கிறது. ஸோ இனிஷியலாகவே நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும். இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போனால் பிளட் டெஸ்ட்லாம் போனால் ரொம்ப டைம் ஆகும், அதில் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும். பட் த ஐடியா இஸ், அக்யூட்டாக சிக்காக இருக்கா அவங்களுக்கு, நம்மளால் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ண முடியாது. இப்போ ஒரு எமர்ஜென்சின்னு வராங்க அப்படின்ற ஒரு பேஷண்ட்டுக்கு ரொம்ப மூச்சு வாங்குது, இல்லைனா நெஞ்சு வலிக்குது, இந்த மாதிரி இருக்க பேஷண்ட்ஸ்க்கு நம்ம ஒரு 2 hours 3 hours கழித்து ரிப்போர்ட் வர மாதிரியான பிளட் டெஸ்ட்காக நம்மளால் வெயிட் பண்ண முடியாது. ஸோ அப்போது தெர் ஆர் சர்டன் டெஸ்ட் which is called as point of care testing. அதாவது டெஸ்ட் பண்ணால் இமீடியட்டாக வித்தின் 1 minute ரிசல்ட் வரும். இந்த மாதிரி சில டெஸ்ட்டை பண்ணுவோம். அதில் ரொம்ப 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 முக்கியமான டெஸ்ட்டு தான் இந்த ABG அப்படின்ற ஒரு டெஸ்ட், ஆர்டீரியல் பிளட் கேஸ் அனாலிசிஸ். அது வந்து உங்களோட பிளட் சாம்பிள் எடுத்து ஒரு மிஷினில் போட்டாங்கன்னா லெஸ் தேன் 1 minute ஒரு ரிப்போர்ட் உங்களுக்கு கொடுக்கும். அந்த ரிப்போர்ட்டில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்பர் 1, உங்களோட ஆக்சிஜன் லெவல் உடம்புக்குள்ளே எவ்வளோ இருக்குது, உங்களோட கார்பன் டை ஆக்சைடு நல்லா ரிலீஸ் ஆகி வருதா, 3rd, உங்களோட ஆசிட் லெவல் எவ்வளோ இருக்குது, உங்கள் கிட்னி ஃபங்க்ஷன் ஒழுங்காக ஒர்க் ஆகுதா, உங்களோட பைகார்பனேட் லெவல் எவ்வளோ இருக்குது, பாடியில் pH அப்படின்னு ஒன்று மானிட்டர் பண்ணும், அந்த pH எவ்வளோ இருக்குது, உங்களோட சுகர் வேல்யூஸ் எவ்வளோ இருக்குது. இது இல்லாமல் மெடிக்கல் டேர்ம்ஸில் லைக் ஆனியானிக் கேப், பேஸ் டெஃபிசிட், இந்த மாதிரி சில விஷயங்களையும் அது நமக்கு காமிச்சு கொடுக்கும். அலாங் வித் தட் உங்களோட ஹீமோக்ளோபின் எவ்வளோ இருக்குது அப்படின்றதையும் அது காமிக்கும், லாக்டேட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத காமிக்கும். ஸோ இதை வச்சு ஓரளவுக்கு உங்களோட ஹார்ட் ஃபங்க்ஷன், உங்களோட லங் ஃபங்க்ஷன், உங்கள் கிட்னி ஃபங்க்ஷன் இப்போதைக்கு அட் த ஸ்பாட் உங்கள் ஃபிசியாலஜி எப்படி இருக்குது, அதாவது உங்களோட டேஞ்சர்னஸ், சிக்னஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத அந்த ABG டெஸ்ட் நம்மளுக்கு சொல்லிடும். நம்ம பாயிண்ட் நம்பர் 1. ஸோ நாட் ஓன்லி திஸ் ஆர்டீரியல் பிளட் கேஸ் அனாலிசிஸ், தெர் ஆர் அதர் பாயிண்ட் ஆஃப் கேர் டெஸ்டிங். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் இல்லையா இருக்கான்றதை பார்க்குறதுக்கு ட்ராப்பனின் ஐ அப்படின்ற டெஸ்ட் கூட இந்த பாயிண்ட் ஆஃப் கேர் டெஸ்டிங் தான். கிரியாட்டினின் இந்த பாயிண்ட் ஆஃப் கேர் டெஸ்டிங்கில் பண்ண முடியும். இது மட்டும் இல்லாமல் we have something called as a POCUS. POCUSனா ஒரு அல்ட்ராசவுண்ட் வச்சு பார்க்குறது. அது இமீடியட்டாக உங்கள் ஹார்ட் பம்பிங் எவ்வளோ இருக்குது, ஹார்ட்டை சுற்றி ஃப்ளூயிட் இருக்குதா, லங்ஸ்க்குள்ளற ஃப்ளூயிட் இருக்கா, லங்ஸுக்கு வெளியே எஃப்யூஷன் கலெக்ட் ஆயிருக்கா, அப்டமனில் ஃப்ளூயிட் இருக்கா, பிளாடரில் டிஸ்டென்ஷன் இருக்கா, அதில் பிளாக்ஸ் இருக்கா, இல்லைனா வெசல்ஸில் ஏதாச்சும் கிளாட் ஆகிருக்கா, அந்த IVC இல்லை ஃபெமோரல் வெயின், இந்த மாதிரி வெயின்ஸ் ஏதாச்சும் கிளாட் ஆகிருக்கு. இவ்வளோ விஷயத்தையுமே லெஸ் தேன் 5 minutes சொல்லக்கூடிய டெஸ்ட் தான் இந்த பாயிண்ட் ஆஃப் கேர் டெஸ்டிங்னு சொல்கிறது. அதில் ரொம்ப சிறந்தது தான் இந்த ஆர்டீரியல் பிளட் கேஸ் அனாலிசிஸ். இந்த ABG டெஸ்ட் நம்ம ஃபஸ்ட் எடுக்கிறோம், அதில் சில சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி முடித்த பிறகு அந்த ஃப்ளோவில் வில் ரிப்பீட் திஸ் ABG அகெயின். ஸோ பேஷண்ட்டோட ஹெல்த் கண்டிஷன் இம்ப்ரூவிங் ட்ரெண்டில் இருக்கா, இல்லை டிக்ரீசிங் ட்ரெண்டில் இருக்கா, வர்சனிங் ட்ரெண்டில் இருக்கான்றதை இந்த ABG நம்மளுக்கு சொல்லிடும். ஸோ இந்த ABGயை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இன் ஜென்ரலாக நீங்கள் ஒரு ICUக்குள்ளே வந்து என் பேஷண்ட் எப்படி இருக்கார், எங்கள் அப்பா எப்படி இருக்கார், எங்கள் அம்மா எப்படி இருக்காருன்னு நீங்கள் கேட்குறத விட, நாங்கள் ஹெல்த் கண்டிஷன் எக்ஸ்பிளைன் பண்ணால் கூட ABC, பேஷண்ட்டோட ஏர்வே, அதாவது மூச்செடுக்கிற குழாய், ப்ரீத்திங், ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு, சர்க்குலேஷன், அதாவது BP பல்ஸ், இந்த ABC + ABG நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ABG எல்லா பேஷண்ட்டுக்கும் தேவையில்லை, சிக்கான பேஷண்ட் மட்டும் எடுப்போம். ABC + ABG இது இம்ப்ரூவிங் ட்ரெண்டில் இருந்தால் உங்கள் பேஷண்ட் இம்ப்ரூவ் ஆகிறாரு. இந்த ABC + ABG வர்சனிங் ட்ரெண்டில் இருந்தால் அவர் வர்சன் ஆகிறாரு. இதுதான் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா ஜென்ரலாக எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்குறத விட இந்த ABC + ABG எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களாலேயும் அந்த பேஷண்ட் எப்படி இருக்காருன்றதை ஈஸியாக மானிட்டர் பண்ண முடியும். அந்த ட்ரெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அவர் ரொம்ப சிக்காக வந்தவர் இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்காருன்னா அந்த ABC + ABGயில் சேஞ்சஸ் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் உங்கள் டாக்டர்ஸை போய் கேட்கும்போது ICUவில் இருக்க பேஷண்ட் எப்படி இருக்காங்கன்னு கேட்குறத விட என் பேஷண்ட்டோட ABC + ABG எப்படி இருக்குன்னு கேளுங்க, உங்களுக்கு அந்த ட்ரெண்ட் உங்களுக்கே புரியும். ஓகே டாக்டர், இப்போ ஒரு காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம பேசலாம். ஹலோ, ஹாய், வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? இது SIMS வழங்கும் ஹலோ டாக்டர். மேடம், நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்க சார். சார் இருக்காங்க, பேசுங்க. சென்னையிலேருந்து பேசுகிறேன் மேடம். சொல்லுங்க சார். என் பேர் கன்னியப்பன் பேரு. எனக்கு வயது 70 ஆகுது. சொல்லுங்க சார். எனக்கு வயது 70 ஆகுது சார். என் பேர் கன்னியப்பன் பேர். நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்க சார். நைட்ல அடிக்கடி யூரின் வருது இல்லாம எங்க போறது அப்படியே இங்கிலே வந்து போகுது, வெளியே வந்து போகுது. ஓகே. ஒரு நைட்டுக்கு மட்டும் ஒரு 6 முறை 5 முறை போக வேண்டியது இருக்கு. அது என்ன காரணம்? எனக்கு நீங்க சொன்ன மாதிரி அந்த ரத்தம் பிளட் வலி எதுவுமே தெரியாது. பகல் நேரத்துல திணைக்கு சுத்திட்டு போறேன், நைட்ல மட்டும் ஒரு ப்ராப்ளம் வருது. அது என்ன காரணம் தெரியல. ஓகே. ஸோ இவருடைய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா நைட்டில் அடிக்கடி யூரின் போகிற மாதிரி இருக்குன்னு. ஸோ நம்பர் 1,
ஒருத்தருக்கு யூரின் ஃபார்மேஷன் ஏன் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகர் லெவல் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த சுகர் யூரினில் போகும்போது அதிகமான யூரின் ஃபார்மேஷனே வரும். ஸோ அதுதான் டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு நைட் அடிக்கடி யூரின் போவாங்க. ஸோ உங்களோட சுகர் லெவல் நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள், நம்பர் 1. அண்ட் செகண்ட், இரிட்டேஷன் இருந்துச்சுன்னா கூட பிளாடர் கான்ட்ராக்ட் ஆகி யூரின் வெளியே வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அந்த இரிட்டேஷன் ஏன் வருது அப்படின்னா பிளாடரில் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி வரும். ஸோ உங்களோட யூரின் ரொட்டீன் எக்ஸாமினேஷன் பண்ணி பாருங்கள், யூரின் டெஸ்ட், பேசிக் யூரின் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், அதில் இன்ஃபெக்ஷன் இருக்கா இல்லையான்றது தெரியும், நம்பர் 2. அண்ட் நம்பர் 3, உங்களோட பேசிக் சோடியம், பொட்டாசியம், யூரியா, கிரியாட்டின், பேசிக் உங்களோட கிட்னி ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்றதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ மை ரெக்கமெண்டேஷன் ஃபார் யூ வில் பி, ஃபஸ்ட் உங்களோட சுகர் லெவல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். செகண்ட், யூரினில் இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு பார்க்குறதுக்கு யூரின் டெஸ்ட், பேசிக் யூரின் டெஸ்ட், யூரின் ரொட்டீன் பண்ணி பாருங்கள். தேர்ட், உங்கள் கிட்னி லெவல் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக யூரியா, கிரியாட்டின், சோடியம், பொட்டாசியம், இது பேசிக்காக ஒரு ஐடியா உங்களுக்கு கொடுத்துரும். இதுலேயே உங்களோட டயக்னோசிஸ் ஆல்மோஸ்ட் வந்துடும், அதை நம்ம ட்ரீட் பண்ணிடலாம் தான் நினைக்கிறேன். இது மூணுத்துலேயுமே இல்லை, இது மூணுமே நார்மலாக இருக்குது. அதாவது உங்கள் சுகரும் நார்மலாக இருக்குது, கிரியாட் நார்மலாக இருக்குது, யூரின் டெஸ்ட்டும் நெகட்டிவாக தான் இருக்குன்னா பேசிக்லி சில பேருக்கு அந்த பிளாடரே ஹைப்பர் இரிட்டேஷனில் இருக்கும். இட்ஸ் அ இரிட்டேட்டட் பிளாடர்னு சொல்லுவாங்க. அது வந்து நரம்பு சம்மந்தப்பட்ட ஒரு டிசீஸ். ஸோ நரம்புக்கான ஸ்பெசிஃபிக் டேப்லெட் போட்டால் அந்த கான்ட்ராக்ஷன்ஸ் குறைஞ்சி அந்த பிளாடர் நார்மலாகும். ஸோ இதுதான் நீங்கள் பண்ண வேண்டியது. ப்ளஸ் ஒரு அல்ட்ராசவுண்ட் பண்ணி பாருங்கள். ஒரு 50 இயர்ஸுக்கு மேலே போனாலே ப்ராஸ்டேட் அப்படின்னு ஒரு, அந்த பிளாடருக்கு கீழே ஒரு ப்ராஸ்டேட் அப்படின்னு ஒரு கிளாண்ட் ஒன்று இருக்குது. அது என்லார்ஜ் ஆகிடுச்சு அப்படின்னா கூட யூரின் சரியாக வெளியே வராது, தேங்கி நிற்கும். தேங்கி நின்றுச்சு பிளாடருக்குள்ளே இருந்துச்சுன்னா அது இன்ஃபெக்ஷன் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ அல்ட்ராசவுண்ட் அப்டமனம் பண்ணி பாருங்கள். ஓகே டாக்டர், சூப்பர். ஆக்சுவலி நம்ம நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். கொடுக்கப்பட்ட நேரம் நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ என்ஐசியூ ஆகட்டும், ஐசியூ ஆகட்டும், சிசியூ ஆகட்டும், அதை பற்றின ஒரு பயம் எங்களுக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் அதனால் எந்த பயமும் கிடையாது, அதனால் நம்மளுக்கு நன்மைகள் தான் அப்படின்றத ஸ்வீட்டாக, ஸ்மார்ட்டாக, அழகாக, டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. அதுக்கு ரொம்பவே தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ மேடம். என்ன நேயர்களே, இதே மாதிரி வேறு ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரசி சுதாகரன். இது சிம்ஸ் வழங்கும் ஹலோ